ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான குரு பகவான் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவரோட மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்சம் பெறுகிறாருங்க. இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா பராபவருடம் தமிழ் வருடம் ஆரம்பித்த பிறகு வருகின்ற முதல் பயிற்சி கிரக பெயர்ச்சி குரு பெயர்ச்சி வைகாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு அவர் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு வந்து உச்சம் பெறுகிறாருங்க. ஸோ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா முழு சுபர் கிரகம். அதாவது எல்லாருக்குமே வந்து எல்லா ராசிகளுக்குமே வந்து நல்லது பண்ணக்கூடிய கிரகம். அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அவரோட பார்வைகள் மூலமா சுபத்தன்மம் புதிய அமைப்புகள், அதாவது ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகணும், கல்யாணம் ஆகணும், எல்லாத்துக்குமே வந்து குருவை பார்த்து தாங்க நம்ம வந்து பலன் சொல்லுவோம். ஸோ அப்பேற்பட்ட குரு பகவான் மேஷ ராசிக்கு என்னென்ன பலன்கள் யோகங்கள், மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய யோகம்னே சொல்லலாங்க. திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம், ஒரு கோடீஸ்வர யோகம்னே சொல்லலாங்க மேஷ ராசிக்கு. ஸோ மேஷ ராசிக்கு இந்த நட்சத்திரம்லாம் வராங்க. பரணி 1, 2, 3, 4 பாதங்கள், அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதம். ஸோ மேஷ ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா முழு சுபர். அவர் வந்து ஒரு சூரியனும் அடுத்தது குரு பகவானும் அவருக்கு வந்து ஒரு நண்பர். ஸோ மேஷம் வந்து செவ்வாய் அதிபதியாக கொண்ட மேஷ ராசிக்கு 9ஆம் இடம், அதாவது அதிக பாக்கிய தன்மத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் குரு பகவான். இந்த குரு பகவான் மேஷ ராசிக்கு 4ஆம் இடமான கடக வீட்டில் வந்து குரு பெயர்ச்சி வந்து உச்சம் பெறுகிறார். ஸோ 4ஆம் இடம் என்றது 12 வருடத்துக்கு பிறகு குரு பகவான் அவரோட உச்ச வீடான கடக வீட்டுக்கு வரும்போது அனைத்து ராசிகளுக்குமே யோக பலன்களையும் பாக்கியங்களையும் கொடுக்க போகிறார். முக்கியமாக மேஷராசி இவ்வளவு நாளாக நீங்க இருந்து வந்த பெரும் கஷ்டம், துயரம், அவமானம், அதாவது என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்களோ எல்லாத்திலுமே வந்து தடங்கள், குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவிடையே இருந்த பிரச்சனை, வேலை செய்யும் இடத்தில், தொழில் செய்யும் இடத்தில் வந்து தடங்கல்கள், முன்னேற்றம் இல்லை, அவச்சொல், அவப்பெயர், தேவையில்லாத அவமானங்கள், எல்லா அவப்பெயரும், அதாவது ரொம்ப நாளாவே வந்து இப்போ வந்து 7.5 சனியா வந்து விரயச்சனி ஆரம்பிச்சு சனி பகவான் உங்களோட 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல வந்தாரு. அதற்கு முன்னாடித்திலிருந்தே உங்களுக்கு வந்து அடி மேல அடின்ற மாதிரி தான் நீங்க ஒரு ஒரு இருக்கலாமா வேணாமா என்ற மனநிலைமையில ஒரு குழப்பத்துல இருந்து வந்த மேஷ ராசிக்கு இது ஒரு விடிவு காலம், ஒரு பொற்காலம், அதாவது ஒரு கோடீஸ்வர யோகத்தை அமைப்பு குடிக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு பெயர்ச்சி இருக்குதுங்க. கோடீஸ்வர அமைப்புனா ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 9 உங்க ராசிக்கு 9க்கு அதிபதி. அதாவது அவர் தான் உங்களுக்கு அனைத்து பாகியங்களும் கொடுக்க போறார். அவரும் தான் விரையாதிபதி. அதாவது மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு மீன வீட்டிற்கு அவரும் தான் விரையாதிபதி. ஸோ இப்பொழுது இவர் சுப விரயங்களை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரெடி ஆயிடுவாருங்க மேஷ ராசிக்கு. ஒண்ணா பார்ப்போம். முக்கியமாக நீண்ட நாளாக இருந்து வந்த தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாம் தீர்த்துருவாருங்க. ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தில், இப்ப 4ஆம் இடம் என்றது கேந்திரம் ஸ்தானம் சொல்லுவாங்க. 1, 4, 7, 10. ஸோ 4ஆம் இடத்தில் குரு வந்து இருக்கிறதுனால சில பாதகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு, அதாவது பொதுவான இதுல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து குரு பாதகத்தை பண்ணுவார். ஏன்னா ராமர் வந்து வனவாசம் போனது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நடந்தது வந்து இந்த குரு பகவான் 4ஆம் இடம் வரும்போது நடந்தது. ஆனால் மேஷ ராசிக்கு குரு பகவான் வந்து பாகியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர். அதனால் உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. என்னென்ன யோகம்னு பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா அவர் உச்சம் பெறாரு. அதாவது பவர்ஃபுல்லா வந்து இந்த குரு பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ஃபுல் பவர்ஃபுல்லா, அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் குரு வந்து அவரோட நல்ல பலன், நல்ல காரியங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாருங்க. ஆனா கடக வீடம் வந்து அவர் வந்து கடக ராசியில அவரோட இடம் வந்து உச்சம் பெறக்கூடிய இடம். அதனால அவரு பார்க்கிற இடமான அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்வையா 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வைன்றது பொது பார்வை, அப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வை என்ற 3, 7, 9 அமைப்பு கொண்ட பார்வைகளாக இருக்கிறது. ஸோ குரு பகவான் நின்ற இடத்தோட பலனையும் பார்க்கக்கூடிய பலனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொண்டவர். ஸோ மேஷ ராசிக்காரர்கள் இவ்வளவு நாளா இருந்து வந்த கடன் பிரச்சனை, அவமானங்கள், தொழிலில் ஏற்பட்ட தடைகள், முன்னேற்றங்கள் எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டு படுத்துருவாருங்க இந்த குரு பகவான். ஸோ அவர் முதல்ல 3ஆம் பார்வையா உங்களோட
8ஆம் இடம், அதாவது மேஷ ராசியோட 8ஆம் இடம் விருச்சக ராசி, உங்க ராசிநாதன் இருக்கக்கூடிய இடத்தை தான் அவர் பார்க்கிறாரு. ஸோ அவர் எந்த இடத்துல இருந்து பார்க்கிறாருன்றது முக்கியம். ஸோ அதனோட தன்மையும் அவர் பண்ணுவாரு, பார்க்கக்கூடிய இடத்தையும் தன்மையும் அவர் மாற்றுவார். ஸோ அவர் 4ஆம் இடம்ன்றது உங்களுடைய சுகஸ்தானம், வீடு, இடம், பொருள், காரு, அதாவது புதிய வீடு அமைக்கணும், உங்களோட சுகத்தை எல்லாம் கொடுக்குற இடம் 4ஆம் இடம். சரிங்களா? சந்திரன் ஆட்சி பெறுற இடம். சரிங்களா? ஸோ மேஷ ராசி, ஸோ ராசி வந்து உங்க இதுல இருக்கும்போது சந்திரனோட ஆதிக்கத்தையும் நீங்க பெறுறீங்க. 4ஆம் இடம் வந்து சந்திரன் ஆட்சி பெறுற இடம். ஸோ அந்த இடத்துல குரு பகவான் இருக்கும்போது உயர்கல்வி படிக்கிறது, வீடு, இடம், வாகனம், கல்யாண அமைப்பு, குழந்தை பாக்கியம், அனைத்து சுகங்களையும் கொடுக்கறதுக்கு தயாராயிடுவாரு. ஸோ குரு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. ஸோ இந்த அமைப்புகள் இருக்கும்போது அவர் 5ஆம் பார்வையாக உங்களோட 8ஆம் வீட்டை, அதாவது விருச்சிக ராசியை பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த அவமானங்கள், தடைகள், சில பிரச்சனைகள், அதாவது கெட்ட பெயர், முன்னேற்றங்கள் உங்களுக்கு வர வேண்டிய, அதாவது அது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற இடம், பொருளாதாரத்தை கொடுக்குற இடம், பண வரவு, அதாவது அபரிவிதமான பொருளாதாரத்தை கொடுக்குற இடமும் 8ஆம் இடம். அதெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேஷராசிக்கர்கள் வந்து தொழிலில் இருக்கிறவங்க, வேலையில இருக்கிறவங்களாம் பெரிய முன்னேற்றத்தோட, எதிர்பார்ப்போட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதை வந்து இதுக்கு ஒரு 6 மாசத்துலேயே, ஒரு 1 இயர்லேயே வந்து இது இவ்வளோ மடங்கு எனக்கு பொருளாதாரம் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற அமைப்பில் நீங்கள் வந்து ஒரு தொழிலையோ வேலையோ ஆரம்பித்து சேர்ந்துருந்தீங்கன்னா எல்லாமே ஒரு தடையாகவே இருந்திருக்கும். இந்த அமைப்பை மாற்றுவார். உங்களோட 8ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது எதிர்பாராத தனவரவு, பொருளாதாரம், அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. அது ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த அவப்பெயர், அவச்சொல், ஏற்கனவே உங்களுக்கு வந்து நீங்க நீங்க பண்ணியிருக்கவே மாட்டீங்க, அந்த விஷயத்தெல்லாம் அவமானங்கள்லாம் நடந்திருக்கும். அந்த அவமானங்கள்லாம் உங்களுக்கு போக்கி உங்களுக்கு கௌரவ அந்தஸ்து, கௌரவ பொறுப்பு, பதவி நிலையை மாற்றுவார். சரிங்களா? அடுத்தது வந்து அவர் 7ஆம் பார்வையா உங்களோட 10ஆம் இடத்தையே பார்க்கிறார். ஸோ அவர் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அது தொழில் ஸ்தானம். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த வேலை, தொழில், இடமாற்றம், அவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து அதிகபட்ச உச்சக்கட்ட நிலைமை, பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பை கொடுத்துருவாருங்க. ஏன்னா குரு பகவான் வந்து தனக்காரகன். காலபுருஷ தத்துவப்படி அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் உங்க எல்லாருக்குமே அவர் தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர், கல்யாண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பவர், குழந்தை பாக்கியத்தை கொடுக்க அமைப்பை கொண்டவர். ஸோ அப்பேற்பட்ட குரு பகவான் அவர் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வேலை முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், வேலை மாற்றம் கன்ஃபார்மா காத்துக்கிட்டு இருக்குங்க. இப்ப யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்குங்க, அரசு துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே உயர் பதவி, பொறுப்பு. ஏன்னா மேஷ ராசியில இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கத்துவம் கொண்டவங்க. உயர் பதவியில, அரசியல்ல, ராணுவம், போலீஸ் துறையில இருக்கிறவங்க, அரசியல் பொறுப்புல இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க. ஸோ அவர் 7ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலுக்கு காரகரான சனி பகவானும் அவரோட வீட்டுல இருக்கும்போது, இவங்க குருவோட பார்வையில சனி பகவான் இருக்கும் பொழுது இந்த தொழில் வளம் மேம்படும், பொற்காலமாக இருக்கும். இனிமே நீங்க உங்க காட்டுல வந்து மழைனே சொல்லாங்க. இப்ப யாரெல்லாம் வந்து பிசினஸ் பண்ணணும், வேலையில மாற்றம் எல்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு இது ஒரு பொற்காலம், கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம். ஏன்னா குரு பெயர்ச்சத்துக்கு அப்புறம் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசிகளில் மேஷ ராசியும் ஒருவர், தொழில் விஷயமாகவும் எல்லா அமைப்புகளையும். அடுத்தது பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பெஷல் பார்வையா 9ஆம் பார்வையா உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை, வெளிநாட்டு மூலயமா தொடர்பு, வெளிநாட்டு மூலயமா வர இன்வெஸ்ட்மெண்ட், மாணவர்கள் இருந்தா வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற அமைப்பு, அனைத்து சகல சுகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருவார் அவர் 9ஆம் பார்வையா உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்கும்போது. இந்த அமைப்பில், அதாவது உச்சம் பெற்ற குரு இந்த 3 இடங்களை பார்ப்பதால் மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி அநேக வெற்றி, பொருளாதார வசதி, தொழில் மேம்படும், கல்வி, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், பொருளாதார வளர்ச்சி என அனைத்து சகல வசதிகளும் பெற்று சிறப்போட வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.